என்ன செல்ல ஏழுமா பிரச்சனையா? இல்ல இல்ல ஏழு சொல்ல. ஏழு. குட். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, இப்போ ரெக்கார்டிங் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிதானே? ஓ, ஓகே, வந்துட்டா ஸ்க்ரீன்? வந்துருச்சு. பிஸ்மில்லா. ஓ, நான் சொல்லி கொண்டு போங்க பாப்போம். فتحة مادة كسرتين لمتين شد سكون فتحة مادة لمة فتحة كسر مادة فتحتين لمة ஆயிடுச்சு. என்ன நடந்த? என்ன நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கல எப்படி வந்துச்சு? இப்படி நடந்துச்சு? சரி சரி, இப்ப அடுத்த கேள்வி. போன கிளாஸ்ல நான் 4 மெத்தட்ல நாங்க உங்களோட பிழையாக கணிப்போம். நீங்க சொன்ன பிழைன்னு நான் சொல்றதுக்கு 4 விஷயம் சொல்லி தந்தேன் அப்படிதானே? ஓ, சொல்லுங்க பாப்போம். நாளை டிலே ஓகே, ஆகப்படாது. டிலே ஆகினா மிஸ்டேக் பிழை. ஓகே, நீங்க அதுல ஒரு பிழை விட்டிக்கிறீங்க. அதுல உங்களோட மிஸ்டேக் வந்துக்குது, டிலே ஆகிக்கிறீங்க, பிழை வந்துக்குது. வேற வேணும்னே கம்ப்ளீட்டா பிள்ளைய சொல்றது. கம்ப்ளீட்டா பிழையா சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துக்கிறது வந்து ஃபதஹ் மத்து, நான் கஸ்ர் மத்துன்னு சொன்னா பிழை, கம்ப்ளீட்டா பிழை. அப்படியா? சரி, நீங்க இடையில வந்து ஒண்ணு சொன்னீங்க, ஓ, திடீர்னு லம்மான்னு சொன்னீங்க. லம்மத்துன் லம்மத்தைன் லம்ம ஓ, மத்துங்கிறது லம்மான்னு சொல்லி டோட்டலா காமனா சொல்லிட்டீங்க. அது டோட்டலா பிழை. வேற ரெண்டாவது. ஓகே, வேற அந்த மாதிரி நீ பிழை விட்டீங்க. இந்த அந்த மாதிரி விட்ட பிழை இந்த வேற. வேற ம், பாத்தீங்களா? அது கூட அதே மறந்துட்டீங்களே. வேற காமன் வேர்ட்ஸ் சொல்றது. காமன் வேர்ட்ஸ் சொல்றது பிழை. பிழை. பிழை நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. பிழை. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்க இல்லையா? அந்த போன கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து அதுல யூடியூப்ல வந்து அந்த போன கிளாஸை கேட்டு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். போன கிளாஸ் இதுல ஏன்னா உனக்கு எத்தனை கிளாஸ் நேத்து இது? அஹ், இது உங்களோட எத்தனையாவது கிளாஸ்? தேர்ட் கிளாஸ். கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்க இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் படிச்சோம். அந்த கிளாஸ் நீங்க போயிட்டு கேட்டிருந்தாலும் ஓகே, கேட்காட்டியும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு நாங்க ஒர்க் தந்த கிளாஸ் இது செகண்ட் கிளாஸ் அப்படியே. ஓ, அந்த கிளாஸ் ஃபுல்லா கேட்டீங்களா? கேட்டு உங்களோட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா எல்லாம், இந்த ஒர்க் எல்லாம், ஆக்டிவிட்டி எல்லாம்? ஓ, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். ஆனா ஃப்ரைடே சாரி தேர்ஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணல. நான் ஸ்கூல் ட்ரிப் போயிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க எப்ப ப்ராக்டிஸ் பண்ணாலும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொன்னீங்க தானே, அந்த ப்ராக்டிஸ்ல லாஸ்ட் வரைக்கும் 4 மெத்தட்ல உங்களுக்கு பிழைய சொல்லி தந்தோம். அந்த பிழை வராம நீங்க ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா சொல்லி பார்த்துட்டீங்க அப்படியா? அது நிறைய முறை சொல்லி பார்த்தேன். கடைசி ஒரு டைம்ல வந்துச்சு கொஞ்சம். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து இப்ப வரணும். இப்ப லாஸ்ட் டைம் நீங்க ஃப்ளூவன்லியா வந்துட்டீங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரல என்ற அந்த கேட்டகரிக்கு வந்துட்டீங்க என்றால் இப்ப எனக்கு கூட மிஸ்டேக் திடீர் திருப்பி. இப்ப இதுல வந்து இந்த புக்ஸ் எல்லாம் சரி. இப்ப நீங்க ஓ, எடுத்துட்டு நீங்க பிழை உடையும் இல்லை. இந்த பாக்ஸ் எல்லாமே சரி. அதேபடி இந்த பாக்ஸ் எல்லாம் சரியா வந்து, இந்த பாக்ஸ் எல்லாம் பிழையா வந்து, இங்கால பாக்ஸ் அப்படியே டிலே ஆயிட்டு. என்ன ரீசன்? ஒன்ஸ் மோர் ரிப்பீட். நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆஹா, அடுத்த ஸ்டெப் போகல. அதான் அதான் நீங்க பிரச்சனை. ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. فتحة 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 مادة كسرتين لمتين
شد سكون فتحة مدة ضمة فتحة كسر مدة فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضمة سكون فتحة كسرتين ضمتين நான் பாக்ஸ் அடி எழுது என்ன எழுது ضمة அப்ப இது நான் பேல போட்டிக்கிறது ضمة مد நீ என்ன சொன்னீங்க பாருங்க ஞாபகம் ضمة என்று சொன்னேன். இல்லதானே அப்ப இது ஓ நீங்க கட் அவுட்டம் பார்த்து கட் அவுட் தாண்டிட்டீங்க 2 தான் கட் அவுட்டும் கூட 3 கட் அவுட் ஆயிட்டு இப்ப இன்னும் ஒருக்கா சொன்னா சரியா மேனா ஓ இல்ல فتحة مدة كسرتين ضمتين شد سكون فتحة مدة ضمة مد فتحة كسر مد فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضمة مد سكون فتحة كسرتين ضمتين லம்மத்தைன் அப்படி வரக்கூடாது லம்மத்தைன் சேர்ந்து வரணும் லம்மத்தைன் லம்மத்தைன் அந்த மாதிரி வரக்கூடாது ஃபைரன் ஓகே 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 பிரச்சனை இல்லை நாங்க அடுத்த ஒரு பகுதியை நாங்க இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உங்களுக்கு இப்ப எழுத்துக்கள் அல்லது சொற்கள் என்ற இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியா ஹம்தா ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை சொற்களை வச்சுக்கொண்டு நாங்க குர்ஆன பக்கங்களாக சூறாக்களாக ஓத போற சந்தர்ப்பத்துல வித்தியாசமான ஒரு பிழைக்கு நாங்க சந்திக்கிறோம் ஃபேஸ் பண்றோம் அதாவது எது சரியான ஓதல் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஓதல் எங்களுக்கு வருது இல்லை ஆனா ஹம்தா அப்படிதான் ஆனா அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்து தெரியும் அந்த எழுத்து இன்னொரு எழுத்து ஜாயின் வர போகல என்ன டிசைன்ல மாறுது எப்படி வருது எல்லாம் தெரியும் ஆனா என்ன ப்ராப்ளம் பக்கங்களாக ரீட் சூறாக்களாக பண்ணத்தான் வசனங்களாக தெரியும் ஓதுற ரிசைட் பண்ண சந்தர்ப்பத்துல தெரியாது. எந்த முறை சரி என்று சொல்லப்படுறதோ அந்த முறையில ஓத வர மாட்டேங்குது பிள்ளைன்னு தான் பிள்ளையாத்தான் வருது அப்ப நாங்க அந்த முறையை பயன்படுத்துறதுக்காக வேண்டிதான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் உங்களுக்கு நாங்க வசனங்களாக உங்களை ஓத பழக்கிறது என்கிறது நான் அது பார்க்கிறோம் சரியா வசனங்களை கூட பயிற்றுவிக்கிறதுக்கு இல்ல முதலாவது பகுதி எங்களுக்கு என்ன தேவைண்டால் உண்மையில குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாங்க வசனங்களாக ஓதுற சந்தர்ப்பத்துல வசனத்துல இறுதியில அல்லது எண்ட் ஆஃப் த வேர்சஸ் வசனத்துல நிப்பாட்டுற ஸ்டாப் பண்ற பிளேஸ்ல வந்து நாங்க வித்தியாசமான முறை நாங்க நிப்பாட்டுவோம் குர்ஆன்ல ஈக்கிற மாதிரி நிப்பாட்ட மாட்டோம் ஏன்னா அது தெரியுமா உங்களுக்கு அப்படி தெரியும் ஆனா எப்படி நிப்பாட்டுன்னு தெரியாதுண்ணா கெஸிங்ல நிப்பாட்டி கொண்டு போறோம் அப்படியா எஸ் அப்போ முதலாவது நாங்க இன்ஷா அல்லாஹ் அண்டை படிக்க போற தலைப்பு வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுகின்ற இடங்கள்ல நாங்க கவனிச்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் திருப்பியும் சொல்றோம் இது குர்ஆன ஓதுற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் ஸ்பெஷலான விஷயம் ஓகே விளங்கினா வந்தாச்சு வசனத்தை குர்ஆன ஓதுற சந்தர்ப்பத்துல தான் இது முக்கியமான விஷயம் வசனத்துல இறுதியில நாங்க நிப்பாற்ற முறைகளை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் 3 வசன முறைகள் 3 முறைகள்ல நாங்க நிப்பாட்டலாம் குர்ஆன வசனத்துல நிப்பாற்ற இடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது 3 இருக்குது
அதுல முதலாவது முறை என்னென்றால் வசனத்தில இறுதியில இந்த மாதிரியான அடையாளங்கள் வந்தால் என்ன அடையாளங்கள் வந்திக்குது? ஃபத்ஹா மத்தும் ஃபத்ஹத்தைனும். வெரி குட், வெரி குட். சரியா பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹா மத்து ஃபத்ஹத்தைன். ஸ்டார்டிங் நீங்க என்ன சொன்னீங்க? சரியா? ஸ்டார்டிங் நீங்க என்ன சொன்னீங்க? பாத்துட்டா அந்த இது அவ்வளவு கஷ்டமா இருக்கிறா. லஞ்ச் என்ன சாப்பிட்ட? மறந்துட்டா? இல்ல. ஐத்தானே ஐத்தானே, பாத்தீங்களா பாத்தீங்களா? லஞ்ச் நேரம் போயிட்டு இப்ப டின்னர் ஆக போற, பட் லஞ்ச் சாப்பிட்ட சாப்பாடு மறக்கல. இப்ப ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு முன்னால சென்ன திருப்பி கேட்டா மறந்துட்டு எப்படி இது? சாப்பாடு இன்ட்ரெஸ்ட் ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படியா? அப்படி இல்ல. சாப்பாடுனா டேஸ்ட் பட்டுட்டு ஒரு வாரம் டேஸ்ட் படல அப்படியா? அது எப்படி ஞாபகம் நிக்கிற? அவ்வளவு அவ்வளவு லேட் ஆகும். நேத்து டின்னர் என்ன தின்ன ஞாபகம் நிக்குதா? ஓ. ஐத்தானே, பாத்தீங்களா? நேத்து லஞ்ச் ஓ. பார்த்தா வெரி வெரி பவர் தானே அப்ப. பிரைன் மெமரி வெரி பவர். நேத்து லஞ்ச் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வைக்குது. ஆனா முந்தின நேத்து கிளாஸ்ல 4 விஷயம் இன்னைக்கு மறந்துருந்துச்சு, பாத்தீங்களா? இப்ப ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு முன்னுக்கு சொன்ன விஷயம் நீ என்ன சொன்னீங்க? கஸ்ரத்தைனும் ஃபத்ஹத்தைனும் அப்படிதான் சொன்னேன். ஆனா என்ன வந்திக்குது? ஃபதஹ் மத்தும், சொல்லுங்க. ஃபதஹ் மத்தும் ஃபத்ஹத்தைன். ஃபத்ஹத்தைன் தான் வந்திக்குது. இந்த அடையாளங்கள் வசனத்திட இறுதியில வந்தால் அல்லது வசனத்திட இறுதியில அலிஃப் வந்தா, சரியா? இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வசனத்திட இறுதி எழுத்த 2 அளவு மாத்திரம் நாங்க நீட்டி ஓதணும். சரிங்களா? ஓ. உதாரணத்தை நான் இப்ப விளங்கப்படுத்த போறீங்க. இந்த 3 உதாரணத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த கடைசியான வேர்டை வச்சு. கடைசியா ஜீமுக்கு ஃபத்ஹத்தைன் வந்திக்குது. வெரி குட். அப்ப நீட்டி ஓதணும். எப்படி ஓதன் மீட்டி? ஜி ஜன் அப்படி நட்டுறது. ஜாண்டு வெரி குட். ஓதணும். ஜாண்டு நீட்டி கொண்டே இருக்கணும் அப்படியா? இல்ல. டியூரேஷன் ஒரு செகண்ட் மாதிரி. வெரி குட். 1 செகண்ட் மாதிரி அல்ல, 1 செகண்டே தான் கிடைக்கும். 1 செகண்ட் மாதிரினா பிரச்சனை அது. 1 செகண்ட் மாதிரினா அப்ப 2 செகண்ட் போயிலுங்கண்ணா, அப்படி அல்ல. 1 செகண்டுக்கு மேலதிகமாக போக முடியாது, பிழை. ஓ. செகண்ட்ல வந்து லாமுக்கும் லாமுக்கும் மீமுக்கும் ஃபத்ஹா வந்திக்குது. ஃபத்ஹத்துன் வந்திக்குது. அந்த கடைசி இடத்துக்கு வந்து ஒரு அலிஃப் வந்திக்குது. வெரி குட். கடைசியா வந்திக்குது அலிஃப், அவ்வளவுதான். ஓ. அது ஒரு வினாடி நீட்டி ஓதணும். அடுத்தது ஐனுக்கு ஃபத்ஹா மத்த வந்திக்குது. அதையும் ஒரு வினாடி நீட்டி ஓதணும். வெரி குட். நீங்க குர்ஆன்ல இந்த முதல் முறை போயிட்டு தேடி பார்க்கணும். அடுத்த கிளாஸ்ல இது போன்ற கேள்விதான் இருக்கும், அந்த இடமா மறக்காது. ரெண்டாவது பாப்பமா. இரண்டாவது முறை என்னென்றால் வசனத்திட இறுதியில இந்த மாதிரி எழுத்து வாருது. என்ன எழுத்து இது? தா.
தாவா நிறைய தாய்க்கு என்ன என்ன தாய் இது? சரியா? என்ன தா தெரியும், என்ன தான் தெரியும் அப்படியா? இந்த குண்டு தா, அந்த தா, அந்த தா, தாள் மறுப்பு தா, ஒரு இலக்கம் ஒரு பேர் இமே. உங்களோட பேர் என்ன பேர்? அது சரியா? சொல்லி தரலையா தரும்? இல்ல, கேள்விப்பட்டு இல்லையா? கேள்விப்பட்டும் இல்ல. எப்படி குரான் ஓதுனீங்க? போயாச்சு, பக்கத்து திறந்தாச்சு, ஓதியாச்சு, நான் யார் எந்த பேர்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படியா? அப்படிதானே? ஓ. கொஞ்சம் தேடணுமா? ஆ. சரியா? உன் பேரை ஆ. கொஞ்சம் நல்லா தேடும், நிறைய தேடணும். ஹாய். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் வருவோம். இந்த மாதிரி தா வசனத்துல கடைசியில வந்துச்சு என்றால், இந்த மாதிரி தா வசனத்துல கடைசியில வந்துச்சு என்றால் நான் என்ன செய்யணும் அப்படி என்றால், நாங்க அதை ஹாவாக மாத்தி ஓதணும். இந்த தா வந்துச்சு என்றால் இந்த தாவை நாங்க ஹாவா மாத்தியது. பெரிய ஹாவாக மாத்தி ஓதணும். பெரிய ஹாவாக மாத்தி சுக்கூனையும் வச்சு நாங்க ஓதணும். சரி, இந்த மூணு உதாரணத்திலையும் எப்படி மாறும், சேஞ்ச் ஆகும் சொல்லி காட்டுங்க பாப்போம். நாருல்லாஹில் மூகதஹ். மூக்கத தூண்டைக்குது, அது மூக்கதான் மாத்தையில. அந்த லெட்டர் வந்தா பெரிய ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு ஓதுறோம். வெரி குட். ம். இன்னமா அலைஹிம் முஃஸதஹ். ம். இன்னமா அலைஹிம் முஃஸதஹ் கடைசி 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 கடைசி. ஃபி அமதின் முமத்ததஹ். ம். அப்ப இல்லைன்னா என்ன விளங்குச்சு? இதுல கடைசிக்கு அந்த மாதிரியான தா வந்தா பெரிய ஹாவா மாத்தி சுக்குன் வச்சு ஓதணும். இதுதான் இரண்டாவது முறை. இரண்டாவது முறை. முறை. சரி, மூணாவது போமா. முதலாவது ஆம். இரண்டாவதும் தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டினா சரி. விளங்கினா? ஓ. ஓகே, உதாரணங்களை விளங்கப்படுத்துங்க பாப்போம். يحسب أن ماله أخلده ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ஏன் ஃபீல் நிப்பாட்டு? فليع இங்க இங்க ஓதல் இல்லை கேள்வி. நீங்க உங்களுக்கு ஓத தெரியல, கேள்வி கேட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஏன் அஹ்லத கண்டு நிப்பாட்டணும்? அஹ்லத தூண் நிப்பாட்டையிலவா? அஹ்லத ஹூண்டு நிப்பாட்டையிலவா? கடைசி மற்ற ரெண்டு முறையில வர எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் வந்தா அதுக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். திருப்பி இங்க சொல்லி எப்படி? ஹா வந்து ஓ. இங்க ஹா வந்திக்குது. ம். அது மற்ற ரெண்டு முறையிலையும்
மத்த ரெண்டு முறைக்கு உட்பட்ட எழுத்து இல்ல, அதனால அந்த ஹாக்கு சுக்கூன் வச்சு முடிக்கணும். ம் அடுத்ததுல லா வந்து கடைசி ரெண்டு முறையிலையும் உட்பட்டது இல்ல, அதுக்கு சுக்கூன் வச்சு முடிக்கணும். தாக்கும் கடைசி ரெண்டு முறையில உட்பட்டது இல்ல, அதுக்கு சுக்கூன் வச்சு முடிக்கணும். சரி சரி, நீங்க என்ன செய்யணும் என்றால் இப்ப உங்களுக்கு குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுத்தாலும் அந்த அது குர்ஆன் நிப்பாட்ட தெரியும். இப்ப எதுவும் இல்லைங்க அஹமதுல யாரு ஹம்தா, குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுத்தாலும் உங்களுக்கு நிப்பாட்ட தெரியும். ஏழு. அதே நேரம் இந்த ரூல்ஸை தான் வசனத்துல இடையில நிப்பாட்டுவீங்க. இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாவது வசனம் இருக்குது, ரெண்டாவது வசனம் அவங்களுக்கு கஷ்டமாயிக்குது. இப்ப உதாரணத்துல நிப்பாட்ட போறீங்க. ألم تر كيف فعل ربك. இல்லைங்க அது நிப்பாட்ட வேண்டிய ரப்புக் என்ன செஞ்சோம்? ஏன் ரப்புக்குன்னு நிப்பாட்டல? ஐந்து நிப்பாட்ட சுத்தி அந்த சுக்கூனை வச்சு நிப்பாட்ட. அதைத்தான் கேட்டு நிப்பாட்டுற சுட்டி ஏன் சுக்குன் வச்சு நிப்பாட்டணும்? நிப்பாட்டுற சுட்டி பத்தாவது வச்சு நிப்பாட்டலவா? ஆஹ் ஆஹ் நிப்பாட்டத்துக்கு அதுதான் சட்டம். அதுதான் சட்டமா? தாரஞ்சது அப்படி இல்லையே, அதுதான் சட்டம் வேண்டாம். அப்படித்தான் அந்த நிப்பாட்டுறதுன்னா சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறதுதான் குருவாங்க ரூல்ஸ். நான் கேட்கிறேன் ஏன் சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும் அதான் கேள்வி. ஃபத்தஹாத்துன் வச்சு நிப்பாட்டுறது பேரண்டா, ஏன் நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும்? கஷ்டம் வச்சு நிப்பாட்டினா என்ன? அதுக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர்? வசனத்துல இறுதியில நிப்பாட்டுற முறைகள் மொத்தம் மூன்றுல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல செகண்ட் மெத்தட்ல இப்படி வரல. இந்த 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 அந்த கேட்டகரியில இது இல்ல. சோ ஈக்கிற ஒரே ஆப்ஷன் எங்களுக்கு, அதுக்கு நாங்க சுக்கூனை வைக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு இரு ஆப்ஷன், வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. மூணு மெத்தட் தான் நீக்குது. சோ நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். இப்படி நாங்க ஆன்சர் பண்ணி பழகணும். அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன், உங்களை ஓத விட்டு நீங்க எப்படி நிப்பாட்டுறீங்கன்னு பார்த்து நான் கேள்வி கேட்பேன். அதுக்குரிய ப்ரிப்பேரோட நீங்க வரணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? ஓகே.